நடிகர் நெப்போலியன் அவர்கள் தன்னுடைய மகனுக்காக அக்ஷயா அப்படின்ற பெண்ணை பார்த்து திருநெல்வேலியை சேர்ந்தவர்களை கடந்த வருடம் நவம்பர் மாதம் திருமணம் பண்ணி வச்சுருந்தார். இருவருமே சின்ன வயதிலேயே ஒருவருக்கொருவர் நல்லா தெரிஞ்சவங்க தான் அப்படின்னும், அதே போல் அக்ஷயாவுக்கு இதில் முழு சம்மதம், யாரும் என்னை வற்புறுத்தலை, எந்த எதுவும் சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்லி அதற்கப்புறம் நிறைய வீடியோக்கள் விமர்சனங்களுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வச்சாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சூழ்நிலையில் இப்போ ஜப்பானில் போய் தங்கியிருந்து 3 மாதங்கள் ஆயிடுச்சு. இதன் காரணமாக இப்போ நெப்போலியன் வீட்டினர் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா, அமெரிக்கா திரும்புறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சுருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் சௌந்தர்யா அவர்களுக்கு தன்னுடைய வீட்டின் ஞாபகம் வந்திருக்கு. தன்னுடைய தோழிகள் அதே போல் அப்பா அம்மா அப்படின்னு கொஞ்சம் நேரம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு தோணியிருக்காங்களாம். திருமணம் ஆனதுக்கு அப்புறமாக இவங்க திருநெல்வேலிக்கே போகலை அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இது யார்கிட்ட சொல்கிறது அப்படின்னு நினைக்கும் போது தன்னுடைய கணவர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அதற்கப்புறம் நெப்போலியன் அவர்களிடமும் சொல்லவுமே என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, ஓகே நாங்கள் தாராளமாக அனுப்பி வைக்கிறோம், 1 மாதம் இல்லை 2 மாதம் வரைக்கும் கூட நீ இருந்துட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்களாம். ஆனால் தன்னுடைய மகனை யார் பார்த்துப்பா, சௌந்தர்யா அவர்கள் மிகப்பெரிய அளவில் அக்ஷயா அவர்கள் போயிட்டாங்க அப்படின்னா யார் பார்த்துப்பா அப்படின்ற மாதிரியாக இப்போ நெப்போலியன் அவர்கள் மிகப்பெரிய அளவில் ரொம்பவே வேதனையில் இருக்காராம். அதனால் அக்ஷயா இப்போ அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறதுனால கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கிறாங்க நெப்போலியன் குடும்பத்தினர் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் வெளியாகி வைரலாகி வந்துட்டுருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. இதையும் தாண்டி இப்போ அக்ஷயா அவர்களை திருநெல்வேலிக்கு அனுப்பி வைக்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் பார்த்து வந்துட்டுருக்காங்களாம். இந்த அளவுக்கு ஒரு நல்ல குடும்பத்தை பார்க்கவே முடியாது அப்படின்ற மாதிரி அக்ஷயா நிறைய இடங்களில் சொல்லியிருப்பாங்க. அவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து இப்போ அவங்களுடைய அப்பா அம்மாவை பார்த்துட்டு வர்றதுக்காக அனுமதி கொடுத்துருக்கிறாராம் நெப்போலியன் அவர்கள். தன்னுடைய கணவரையும் சேர்த்து அவங்க திருநெல்வேலிக்கு அனுப்பி வைக்க முயற்சி செய்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்களாம். அதனால் இப்போ தனுஷ் அவர்கள் தான் அக்ஷயா இல்லைன்னா ரொம்பவே கஷ்டப்படுவார் அப்படின்ற மாதிரி, யார் அவரை பார்த்துப்பா அப்படின்னு ரொம்பவே கவலையில் இருக்காங்க. தன்னுடைய மனைவி தன்னை விட்டு அப்பா அம்மா வீட்டுக்கு 2 மாதங்கள் போகிறாங்க அப்படின்றத நினச்சி தனுஷ் அவர்கள் ரொம்பவே உருக்கமாக சில விஷயங்களை பேசியிருக்கிறாரு அப்படின்றது சமூக வலைதளங்களை வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. ஆனால் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள்.